ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. கொஞ்சம் ஒர்க்காக கொஞ்சம் பர்சனலாக பிஸியாக இருக்கேன். ஸோ இனி கண்டினியூஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் நீங்களே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஒரு குட்டி குட்டியாக பீஸாக இருக்கும் இல்லைங்களா கருவாடு, அதில் வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம். ஸோ இது ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ஸோ எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டுட்டு பூண்டு உரிச்சிட்டு தட்டி போட்டுக்கோங்க. அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி போடக்கூடாது, இஞ்சி போட்டால் அது வேறு ஒரு டேஸ்ட்டாக மாறிடும். ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஒன்று சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க்காக ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி, இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கருவாடுக்கு அப்புறமா தக்காளி தான். ஸோ நம்ம தக்காளி தொக்கெலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு, வெங்காயத்தை விட தக்காளியோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இந்த மசாலாக்களோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு போயிடுச்சு. இப்போ இந்த கருவாடு பீஸஸை நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. எந்த டைப் ஆஃப் இந்த மாதிரி பீஸ் கருவாடாக இருந்தாலும் நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வாழை கருவாடில் செஞ்சாலும் இனிமேல் சூப்பராக இருக்கும். ஸோ கருவாடை நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் இது உள்ளே சேர்த்து நல்லா அந்த மசாலாக்கள், தண்ணி நான் சேர்க்கல பார்த்துக்கோங்க, இந்த மசாலாவோடு நல்லா நம்ம பரட்டிட்டு அந்த கருவாடில் நம்ம ஆல்ரெடி இருக்கிற மசாலாவில் எல்லாமே நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கிட்டு நமக்கு வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீன் கிரேவி வேணுமோ. இப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இருக்க கருவாடுக்கு நம்ம வந்து நல்லா வேகணும். ஸோ அது நல்லா ஆல்ரெடி நல்லா நமக்கு ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா. கொஞ்சம் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி வச்சு யூஸ்வலி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி பீஸ் கருவாடாக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா வேக வச்சிங்கன்னா தான் குக் ஆகிட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.